சிலாங்கூர் ஷாலாம் தாமான் ஸ்ரீ மூடா திடீர் வெள்ள பிரச்சினை தொடர்பில் தாங்கள் நடத்திய அமைதி மறியல் தோல்வியில் முடிந்திருப்பதாக கூறப்படுவது உண்மையல்ல. இன்று ஷாலாமில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அப்பகுதி வாழ் மக்களில் ஒருவரான உமாகாந்தன் அதனை தெளிவுபடுத்தினார். சிலாங்கூர் மந்திரி பசாரின் அறிக்கை நேற்று வெளியானதும் இன்று காலை மாநில அரசின் பல்வேறு இலாக்காக்களை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு நடத்தியதுமே அப்போராட்டத்தின் வெற்றிக்கான சான்று என்றார் அவர். இன்று வந்திருந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தோம். இந்நிலையில் 16 நாட்களில் மக்கள் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியே என்றாலும் வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வே தங்களின் கோரிக்கையாகும். அது கிடைக்கும் வரை போராடுவோம் என அவர் கூறினார். முதலாவது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். இதுதான் எங்களோட முதல் விஷயம். ரெண்டாவது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேண்டும். ஏன்னா இந்த சிறிமுடாவில் ஏன் தொடர்ச்சியாக வெள்ளம் வருது, சிறிமுடாவில் ஏன் தொடர்ச்சியாக ப்ராப்ளம் ஆகுது என்ற ஒரு முறையான ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயம் இது வரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. எங்களுக்கு எப்பயுமே என்னென்னமஸாக ஒரு சொல்லுவாங்க மொட்டைக்கடுதாசமே நிறைய விஷயம் வந்துருக்கு. ஸோ எங்களுக்கு ஆஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தோம். மூணாவது டானா பந்துவான். ஒவ்வொரு தடவை வெளில வரும்போது டானா பந்துவன் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான டானா பண்ணிடுறாங்க. அதாவது இது மறுசீரமைப்பு கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நிறைய டானா மேலே டானா வருது. எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரிதாக டானா கிடச்சதில்லை. ஸோ அதனால தான் இந்த மூணே விஷயந்தான். தற்காலிகமாக அந்த இடம் அந்த கம்யூனிங் உத்தாமாக்கும் சிறிமுடாக்கும் உள்ள அந்த பெரையரானோட கனெக்ஷனை கட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 14 நாட்களுக்குள்ளார ஒரு டவுன் ஹால் மீட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் பிளான். பூச்சோங் புத்ராய்ட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவிகள் போன்று தாமான் ஸ்ரீ மூடா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாகும். இந்த திடீர் வெள்ள பிரச்சனை ஏன் நடக்கிறது, வெள்ள தடுப்பு திட்டம் போன்றவை குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என வழக்கறிஞர் தினேஷ் வலியுறுத்தினார். அரக்கான் சும்மா ஜபாத்தான் துருள் இதுக்கு மேலே இவங்க கை காட்ட முடியாது, அவங்க கை காட்ட முடியாது. அதுக்கு ஒரு எவிடன்ஸாக சத்தியாவச பாலிட்டிக்கே இன்னைக்கு இறங்கி அவங்க பார்த்தாங்க. இந்த ஜபாத்தை அந்த ஜபாத்தை கை காட்ட முடியாது, இந்த ஜபாத்தை அந்த ஜபாத்தை கை காட்ட முடியாது. ஜேபிஎஸ் ஒரு இன்ஃபோகிராஃபிக் மூலிமா சொன்ன மாதிரி ஒரு டைம் லைன் கொடுத்துருவாங்க. நாங்கள் கேட்ட கேள்வி 2 கேள்வி 10 கேள்வி 3. 1 புஞ்சா சாஸ் 3Sலாம். 1 சாஸ், செகண்ட் ஸ்டடி, தேர்ட் சொல்யூஷன். சாஸ் எதுனாலும் பஞ்சன் குறிப்பிட்ட சிம்பிள் ஸ்ரீமுடா அண்ட் குமுனிங் சைடு ஓவர்லோட். அந்த ரிவர் வாட்டர் ஃப்ளோ ஓவர்லோட் இஷ்யூனால தான் அந்த பஞ்சர் வந்துகிட்டே இருக்குது. சம்பா எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் பியூர்லி ஓவர்லோட், அந்த வாட்டர் எக்ஸஸ் ஏற்றுக்க முடியாதனால. ஓகே, அண்ட் த கண்டிஷன் ஆஃப் த ரிவர் அது ஒன்று. ரெண்டாவது அவங்களோட ஸ்டடி மூலியமாக அப்போ தான் சொல்யூஷன் கொடுக்க. லாங் டேர்ம் சொல்யூஷன் இருக்குது 2029. ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ஒரு 11 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது நடுவில். ஸோ நாங்கள் கேட்டு அந்த 11 ப்ராஜெக்ட் எங்களுக்கு தேவைப்படுற அந்த டைம் லைன் தேவைப்படும். எப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும், எப்போ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும், எப்போ அந்த ப்ராஜெக்ட் முடியும், ஜெனரல் டைம் லைன். அட்லீஸ்ட் ஸ்ரீமுடா மக்கள் இப்போ தெரியும். ஓகே, இந்த டைம்குள்ளே இந்த தெம்போ கட்டணும், இந்த டைம்குள்ளே தக்கங்கான் செஞ்சு வரணும், இந்த டைம்குள்ளே இது வால் கட்டி ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது எங்கே என்ன நடக்க போகுது. இவ்வேளையில் நேற்றைய அமைதி மறியல் முடிந்த கையோடு பேரா அயிர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கு சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துர்சி அமீருடீன் ஷாரியை சந்திக்க சென்றோம். ஆனால் அவரை சந்தித்து மகஜர் கொடுக்க முடியாமல் போனதாக உமாகாந்தன் கூறினார். நேற்று நாங்கள் மெமோரண்டம் கொடுக்கவில்லை. அவர் இப்போ எங்களை அந்த குறிப்பிட்ட சமூகம் சொன்னாங்களே, நாங்கள் ரேண்டமாக ஒரு 2 மலாய்க்காரர்கள், 2 சீனர்கள், 2 இந்தியர்கள் சைன் பண்ண மெமோரண்டம் எடுத்து கொடுத்தோம். இதனிடையே இது மக்களுக்கான போராட்டம், அரசியல் தூண்டுதல் எதுவும் இல்லை, எங்களின் பின்னால் யாரும் இல்லை. மக்கள் பிரச்சனைக்காக முன்னெடுத்த இந்த போராட்டத்திற்கு மந்திரி பசாரின் செயலாளர் உட்பட சிலர் இனவாத சாயம் பூசுகின்றனர். இது இனம் சார்ந்த பிரச்சனை அல்ல, மக்கள் சார்ந்த பிரச்சனை என மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புவதாக அவர்கள் தெளிவுபடுத்தினர்.